வேற என்ன பெண் உரிமைகள் மீறப்படுது? படிக்கவா அப்படின்னு கூப்பிடுற பெண்ணியத்தை வந்து நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா குடிக்கவான்னு கூப்பிடுற பெண்ணியத்தை தான் நாங்க ஒத்துக்கல. இவங்களுக்கு வேணும் என்ற கெட்ட பழக்கங்கள் அனைத்தையும் செய்வதற்கு ஃபெமினிசத்தை வந்து ஒரு போர்வையா பயன்படுத்திக்கிறாங்க. அதை தான் நாங்க வேணாம்னு சொல்றோம். நீங்க வந்து நீங்க பெண்ணியம் பேசுறீங்க, எத்தனை பேரு பெண்ணியத்துக்கு கிராமத்துல படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாத வீட்டுங்களை கதவை தட்டி அவங்கள படிக்கிறதுக்கு எத்தனை பேர் அழைக்கிறீங்க? அதை பண்ண மாட்டாங்க. என் கூட படிக்கிறவங்க கூட ஏற்கனவே சுதந்திரமா காலேஜுக்கு வர ஸ்கூலுக்கு போற பெண்கள் கிட்ட போயிட்டு நீ குடிக்க வா, பார்ட்டி வா, நீ சுடிதார் போட்டா இது வந்து பூமர், நீ அவமானம், ஆன்டி, அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு. இதுதான் பெண்ணியம் வந்து எல்லை மீறிக்கிறது அப்படின்னு நாங்க சொல்றோம். நீங்க பாருங்க, குடிக்கிறது குடிக்காதது தனிப்பட்ட விருப்பம். இன்னைக்கு நேத்து ஒன்றும் நம்ம ஊர்ல வந்து ஒயின் ஷாப்போ பாரோ திறந்து வச்சு நடத்தல. காலங்காலமா இதை வந்து ஆண்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு ஆண் பண்ணும்போது இது தனிப்பட்ட விருப்பமா இருந்தது. இது வந்து அவங்களோட அவனோட இஷ்டம் அப்படின்னு பேசின சமூகம், பெண்ணன் வரும்போது மட்டும் எப்படி வந்து இது கலாச்சார சீர்கேடுன்னு பேசுறீங்க? இதை வந்து ஒரு தனிப்பட்ட விருப்பமா யாருமே பாக்குறது கலாச்சார சீர்கேடு தான். இன்னொன்னு சொல்லவா, இது வந்து